நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கனை பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்போது, எந்தெந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் தான். இது சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. நிறைய விபத்துகள் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நிறைய விபத்துகள் எடுத்துக்கலாம். வாகன விபத்துகள் எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது வீட்டில் கேஸ் சிலிண்டர் இது போல வெடிச்சு அது போல விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் எடுத்துக்கலாம். இல்லை வேற ஏதாவது நிறைய விதமான விபத்துகள்லாம் இருக்கு. ரோட்ல நடந்து போவோம், இல்லை வேற ஏதாவது இன்னொரு வண்டி இடிச்சிடுறது, இல்லை நீங்க உங்களோட வண்டியை இன்னொருத்தவங்களை இடிச்சு இது பண்றது, இது போல எண்ணற்ற விஷயங்களா இருந்தாலும் இப்போ நான் பர்டிகுலரா வாகன விபத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தான் நான் மையப்படுத்தி சொல்ல போறேன். பொதுவாகவே எதுக்காக இந்த விஷயங்கள் போடுறோம்னா, இது போல காலகட்டங்கள் நடக்கும் போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர் ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்க குடும்பத்தாரையும் பாதிக்கும். இல்லை இவங்க தவறு பண்ணி இன்னொருத்தவங்க மேல போய் இடிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களுடைய உயிருக்கும் நீங்க ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது இருக்கு. அதனாலதான் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இந்த பதிவு என்பதை நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். நான் ஒவ்வொரு பதிவுல சொல்றது போல அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் போடணுன்றதுக்காக நான் இந்த பதிவு இன்னைக்கு நம்ம பேச போறோம். டீட்டெயிலான விஷயங்கள் எந்தெந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜோதிடத்துல 12 பாவங்கள் இருக்கு. இல்ல வாகனம் அப்படின்னு சொல்லி வந்தாலே இதை 4ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே போல விபத்து அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலும் 8ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த 4ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம், இது மோட்ச திரிகோண பாவம் சொல்லுவாங்க. 4, 8, 12ஆம் பாவம். இது பொதுவாகவே இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே கிரகத்தின் நட்சத்திரங்களாக இருக்கும். அதாவது இது திரிகோண பாவங்களாக வந்திருக்கு. அப்ப பொதுவாகவே விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4, 8, 12ஆம் பாவம் இல்ல 12 இந்த 4, 8, 12ஆம் அதிபதிகள் சம்மதம் பெறாத காலகட்டத்தில் விபத்து என்பது ஏற்படாது. ஏதோ ஒரு வகையில நேரடியாக இல்ல மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன் நேரடியானா 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி காலங்களில் விபத்துகள் ஏற்படலாம். அப்படி இல்லாத பட்சத்துல 4, 8, 12ஆம் பாவத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்து பாபத்துவமான அமைப்புல இருந்து அதனுடைய தசா புத்தி காலங்களில் விபத்துகள் என்பது ஏற்படலாம். இந்த 2 முக்கியமான விஷயம். இல்ல பாதகாதிபதி, மாரகாதிபதி காலகட்டத்தில் விபத்துகள் என்பது ஏற்படும். கவனமா இருக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பாதக மாரக ஸ்தானங்கள் என்பது வேறுபடும். இப்ப சரலக்கணமாக இருக்கு, மேஷ லக்கணமாக இருக்கு. 2ஆம் வீடு 7ஆம் வீடு மாரகஸ்தானமாக வரும். அதனுடைய அதிபதி மாரகாதிபதியா வருவார். 11ஆம் வீடு என்பது பாதகஸ்தானமா வரும். அதனுடைய அதிபதி பாதகாதிபதியா வருவார். இதுவே ஸ்திர லக்கணத்துக்கு 3, 8, 9ஆம் பாவத்தை பார்க்கணும். இது உபய லக்கணத்துக்கு 7, 11ஆம் பாவத்தை பாதக மாரகஸ்தானமாக பார்க்க வேண்டியது இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு லக்னத்துக்கும் தன்மைகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள்லாம் வேறுபடும். அப்போ ஒரு விபத்து ஏற்படக்கூடிய காலங்கள் பொதுவாகவே அஷ்டம சனி, 7 சனி காலங்கள்லயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கு. இல்ல 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாபத்துவமான அமைப்புல இருக்கும். ஏன் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் சொல்றேன்னா, 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வந்துச்சுன்னா விபத்து ஏற்பட்டுன்னு போயிடக்கூடாது. அதே 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ, இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் அதிபதி எடுத்துங்க. லக்னத்துக்கு 4, 6 அதே 8ஆம் பாவத்துல 12ஆம் பாவத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் பட்சத்துல, இல்ல பாபத்துவமான கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது சம்மந்தப்பட்டிருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு விபத்துகள் கட்டாயம் ஏற்படுன்றது புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சில நேரங்கள்ல. அப்ப அந்த 8ஆம் அதிபதி ஒரு தசை நடக்கு. அதே போல அந்த 8ஆம் அதிபதி தசைகள்ல அஷ்டமத்து சனி அல்ல 7 சனி காலகட்டங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமாக முன்னெச்சரிக்கை சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் இருக்கு. லக்னாதிபதியோ லக்னமோ பாவத்துவமான அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல அப்ப இது போல சூழல்களை பார்த்துக்க வேண்டியது இருக்கு. வேற என்னென்ன கிரக காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே 4ஆம் பாவம் என்பது வாகனம் சொல்லியிருக்கேன், 8ஆம் பாவம் விபத்து சொல்லியிருக்கேன். 4ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதியை சேர்க்கைப்பட்டிருக்கு. 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கைப்பட்டு 8ஆம் பாவத்திலோ இல்ல 4ஆம் பாவத்திலோ இருக்கு, இல்ல 6ஆம் பாவத்தில் இருக்கு, இல்ல 12ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி காலகட்டங்கள்ல தசாபுத்தி காலங்களில் விபத்துகள் என்பது கட்டாயம் ஏற்படும். கவனமாக இருக்கணும். லக்னாதிபதி வீக்கா இருந்துச்சுன்னா உயிர் அபாயங்களே ஏற்படுறதுக்கான சூழல்கள் என்பது உண்டு. ஏன் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும். அது ஆக்சிடென்ட்ல ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான சூழல்கள் வந்து கொடுத்துரும். இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல வேற என்ன காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரகங்கள்லயே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பர்டிகுலரா ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செவ்வாய் பார்க்கணும். ரத்தம் விபத்துனாலே ரத்தம் வெளியேறுது இல்ல. கனரக வாகனம் என்பது செவ்வாய் எடுத்துக்கலாம், நம்ம சனியை எடுத்துக்கலாம். அப்ப யாருடைய ஜாதகத்துல பாபத்துவமான செவ்வாய் இருந்தாலோ, பாபத்துவமான செவ்வாய்னா 4, 6, 8, 12ஆம் பாவம் தொடர்பு, இல்ல சனி ராகு கேது காம்பினேஷன் ஏற்பட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது பாபத்துவமான செவ்வாய் எடுத்துக்கலாம். இதே சனியை நம்ம பார்க்கணும். ஏதோ மிகப்பெரிய மிஸ்ஷேப் அப்படின்றத சொல்லுவாங்க, இல்ல மிகப்பெரிய விபத்துகள் அப்படின்றதாலே சனிதான். கனரக வாகனம் என்பதே சனிதான். அப்ப சனி செவ்வாய் தொடர்பு பெற்ற ஜாதகக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. சம்மதம்னாலே எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம். சனியும் செவ்வாயும் சேர்க்கைப்பட்டிருப்பது, இல்ல சமசத்துவமா பார்வைப்பட்டிருப்பது, இல்ல சனியோட சாரத்துல செவ்வாய் இருப்பது, இல்ல செவ்வாயோட சாரத்துல சனி இருப்பது, இது போல சனி தன்னோட 3, 7, 10ஆம் பாவ தொடர்பு,
செவ்வாயை பார்க்கறது, இல்ல சனி செவ்வாய் வந்து 4, 7, 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கறது, எல்லா காம்பினேஷன் என்பது இருக்கும். இந்த காம்பினேஷன்லாம் இருந்து 4, 6, 8, 12 தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க கவனமாக இருக்கணும். விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழல் என்பது உண்டு. இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கு. ஏன் ராகு கேது எடுத்துக்கிறேன்னா, விபத்துனாலே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. எதிர்பார்த்து நடக்கக்கூடியது விபத்தாக என்பது ஏற்படாது. சடனா ஒரு கேர்லெஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம் என்பது விபத்து என்ற அமைப்பை எடுத்துக்கலாம். அது ராகு கேதுனாலே திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால பர்டிகுலரா ராகு, செவ்வாய், சனி, கேது இந்த 4 கிரக தொடர்புகள் யாருக்கெல்லாம் பெற்றிருக்குதோ அவங்க கவனமாக என்றும் இருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கு. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் ஜாதகத்துல இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துங்க. 4ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்துடும். சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கைப்பட்டு லக்னத்துல இல்ல 4ஆம் பாவத்துல 8ஆம் பாவத்துல இருக்கு, இல்ல 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் வந்து வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல நிறைய விபத்துகள் பார்த்துட்டேன் சார், 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ விபத்துகள் ஏற்பட்டுனே இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. அவங்களோட ஜாதத்துல பார்க்கும்போது 4, 8ஆம் அதிபதி காம்பினேஷன் இருந்து லக்னத்தோட இல்ல 5ஆம் பாவத்தோட 9ஆம் பாவத்தோட அந்த லக்னத்துக்கு திரிகோண பாவங்கள் 1, 5, 9 இந்த பாவத்தோட தொடர்பு பெற்றிருக்கும்போது அதிகமான விபத்துகள் அவங்க வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் என்பது உண்டு. அதுல தப்பிப்பாங்களா இல்லையான்றது, ஏன்னா இப்ப விபத்துகளோட காம்பினேஷன் சொல்லியிருக்கிறேன். அதாவது சனி செவ்வாய், இல்ல வந்து சனி ராகு, இல்ல சனி கேது காம்பினேஷன், இல்ல வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் கேது காம்பினேஷன். இது போல தொடர்புகள் இந்த 4 கிரகமும் ஏதோ ஒரு வகையில நேரடியாக மறைமுகமாக தொடர்பு பெற்று பாபத்துவமான அமைப்புல இருக்கும் பட்சத்துல, பாபத்துவம்னாலே அது 6, 8, 12ஆம் பாவம் அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கலாம். இது போல விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழல் என்பது உண்டு. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுபகிரக தொடர்புகள் என்பது அந்த காம்பினேஷன் மேல விழும் பட்சத்துல அவங்க அதுல இருந்து தப்பிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். மேஷ லக்னத்துக்கு சந்திரனும் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு, லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல இருக்கு, இருந்து வேற ஏதாவது பாபத்துவமான அமைப்பு சந்திரனும் செவ்வாயும் காம்பினேஷன் 4ஆம் பாவத்துல இருந்து வேற ஏதாவது தொடர்புகள் அதே ராகும் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா சுபகிரக தொடர்பு ஒரு குருவோட பார்வை லக்னத்துக்கு மீனராசியில இருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குது மேஷ லக்னக்காரர்களுக்கு, அதுல இருந்து அவங்க தப்பிப்பாங்க. விபத்துகள் ஏற்படும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சூழல்கள் வந்து உண்டாகும். இல்ல அதே குரு லக்னத்துக்கு அந்த மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீடாகிய மகர ராசியிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடகராசியில் இருக்கக்கூடிய சனி செவ்வாயும் பார்த்துன்னு வச்சுங்க, அப்பயே அதுல இருந்து தப்பிப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அதே தன்னோட 9ஆம் பார்வையாக அதே குரு தன்னோட 9ஆம் பார்வையாக 9ஆம் பார்வைனா எப்படி எடுத்துக்கலாம், அதாவது விருச்சிக ராசியில இருந்து தன்னோட 9ஆம் பார்வையாக அந்த சந்திரனையும் செவ்வாயும் பார்த்ததுன்னு வச்சுங்க, அப்பயே அதுல நம்ம தப்பிக்கலாம் என்ற அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது போல அமைப்புகளையும் பார்க்கணும். இல்ல அந்த லக்னக்காரர்கள் இப்ப மேஷ லக்னமா இருக்கு, 1, 5, 9ஆம் பாவத்தோட அந்த லக்னாதிபதி தொடர்பு இருக்கு, 1ல 5ல இல்ல 9ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, இல்ல திரிகோணாதிபதிகள் பார்வையில அந்த லக்னாதிபதி என்பது இருக்குன்னு வச்சுங்க, ஆயுள் தீர்க்கம் பெற்ற ஒரு அமைப்பு. இது சரலக்கணமாக இருக்கும் பட்சத்துல ஸ்திர லக்கணம்னா அதே லக்னமோ லக்னாதிபதியோ 1, 5, 11ஆம் அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்துல அந்த ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு ஒரு தீர்க்காயுள் பெற்ற அமைப்புல எடுத்துக்கலாம். இது உபய லக்கணக்காரர்கள் அதே போலதான் 1, 5, 9ஆம் அதிபதி அந்த உபய லக்கணக்காரர்களுக்கு, உபய லக்கணம்னா இந்த கார்னர் ராசி சொல்றதுல மிதுனம், தனுசு, கன்னி, மீனம் இந்த ராசிகளுக்கு 1, 5, 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தீர்க்காயில் எடுத்துக்கலாம். அப்ப இது போல காம்பினேஷன் இருந்து தீர்க்காயில் பெற்றக்கூடிய அமைப்புகள்ல விபத்துகள் ஏற்படும், ஆனா அதுல இருந்து வெளில வந்துடலாம் என்ற அமைப்புல வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோச்சாரம் ஒத்துழைத்தால் மட்டுமே நடக்கும். தசா புத்தி கோச்சாரம். அதே சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே செவ்வாய் தசைய சந்திர தசைய காலங்களில் விபத்துகள் என்பது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சூழல்கள்ல அந்த தசாநாதனே அவ்வளவு நடக்குது, அந்த சந்திர தசையோ இல்ல செவ்வாய் தசையோ நடக்குது. அந்த சந்திரனும் செவ்வாயும் கோச்சார கிரக நிலைகள்ல லக்னத்துக்கு 4, 6, 8, 12ஆம் தொடர்பு இருக்கும் பட்சத்தை தான் அந்த விஷயங்கள் ட்ரிகர் ஆகும், அந்த விபத்துகளும் ட்ரிகர் ஆகும். அப்ப அந்த கோச்சார நிலைமை நான் பார்க்கணும். அதுல இருந்து வெளில வருவாங்களா இல்லையான்றத அடுத்த கட்டமா லக்னாதிபதியின் சுபத்துவம், அடுத்து வரக்கூடிய தசாவோ புத்தியோ லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்பு இருக்கு, நல்ல சுபத்துவம் பெற்ற 1, 5, 9 திருகோணாதிபதிகள் சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுவாங்கன்ற அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இது போல வந்து நம்ம சுபகிரக தொடர்புகளை வைத்து அடுத்த வரைக்கும் தசாபுத்திகளை வச்சு அதுல எஸ்கேப் ஆவாங்களா இல்லையா டீட்டெயிலா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அதான் இது ஒரு சில நேரங்கள்ல இது போல கஷ்டமான ஒரு காலகட்டங்களில் தொடர்பு போட்டு பேசுவாங்க. என் நண்பருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு சார், என் தோழிக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு, என்ன ஏற்படும் சொல்லுவாங்க. நான் பார்த்துட்டு இது போல டைம் சரியில்லை, ரொம்ப கஷ்டன்ற அமைப்புல நான் சொல்லுவேன். அது போல சூழல்கள்ல என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தவறா போகணுன்ற மாதிரி நினைக்கலாம். ஆனா அந்த கிரகமும் ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக, ஆனா அந்த கிரகமும் அந்த இயற்கையை வழிவிடுவதில்லை என்று சொல்லி நான் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் உண்மையாகி மீண்டும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க என்கிட்ட. நான் அடிச்சு சொன்னேன் சார், ஆனா இது போல சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு, நீங்க சொன்னது போல நடந்திருக்கு சார், ரொம்ப கஷ்டமான மண்ணில மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை கரெக்டா பார்க்கும்போது முன்னெச்சரிக்கையாகவும் சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், இருந்துச்சுன்னா கரெக்டா சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு சில விஷயம் அவங்களால காப்பாற்றிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நிச்சயமா காப்பாத்திப்பாங்கன்றதுனால. சரி, இத்தோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு, கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க.
வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.